பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 44 முழங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 25வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோட பேசுகிறதான வார்த்தை வெளிப்படுத்தல் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அவனுக்கு பிரியமான தேவச்சனமே, நம்ம ஆண்டவரால் பிறந்திருக்கிறோம். நம்ம தாயோட சித்தத்தினாலாவது இல்லை தகப்பனோட சித்தத்தினால பிறக்கல, நம்ம அவரோட சித்தத்தினாலே பிறந்திருக்கிறோம். ஏன்னா தேவனால் பிறந்த ஒவ்வொருவனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான். ஏன்னா அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுகாத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். தாவீது பாருங்க, அந்த பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலுடைய மகா சேனையே நிற்கிது. ஆனால் கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கி நிற்கிது. அவனுடைய வெளித்தோற்றத்தையும் அவனுடைய பராக்கிரமத்தையும் பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் தகைச்சு போய் அவனுக்கு விரோதமாக யாரும் யுத்தம் பண்ண போகாதபடிக்கு எல்லாரும் தகைச்சு நிற்கிற நேரத்தில் தாவீது பார்த்த விஷயம் என்னென்னா, சூழ்நிலையை பார்க்கல, அவனோட பராக்கிரமத்தை பார்க்கல. இவன் ஏன் எவ்வளோ பேச விட்டுட்டு இருக்கீங்க, இவனை ஈஸியாக மடங்கடிச்சிடலாமேன்னு சொல்லி தாவீது தன்னோட வாழ்க்கையில் முதல் முறையாக தன் சகோதரன்கிட்ட சொல்கிறான். அப்போ அதை கேட்டு அவனை யுத்த களத்துக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவோ இதுக்கு முன்னாடி அவனை போட்டு சொல்கிறாங்க, இதை கவசத்தை போட்டுக்க, இது பண்ணிக்க, உன்னால் முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் இந்த சூழ்நிலையில் எதை பார்த்தான் அப்படின்னு சொன்னால், அவன் கத்தரை மட்டும்தான் பார்த்தான். சிங்கத்தையும் கரடியுமே நான் கொண்டுட்டேன், அதுக்கு முன்னாடி இவெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி 5 அறிவு உள்ள மிருகத்தோட அவனை கீழ்படுத்தி தான் அவனை பார்த்தான். ஏன்னா அவனை விட என் கர்த்தர் பெரியவன்றதை அவன் பார்த்தான். அந்த சூழ்நிலையை விட என் கர்த்தர் பெரியவர், என் கூட இருக்கிற உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்னு அவன் நினைச்சான். அப்போ தனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர்னு தாவீது நினைச்சதுனால தான் அவனால் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அவன் எவ்வளவோ சொன்னான், ஆனால் கோலியாத்து சொன்னதில் எல்லாவற்றையும் தாவீது கேட்கல. அவன் சொன்னது ஒன்று தான், உன்னை என் கையில் தேவன் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னான். இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேன், உன் பட்டை தடுத்து உன் கழுத்தை வெட்டுவேன்னு சொல்லி சொன்னான். அதே போல் அவன் அதை செய்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். பாருங்க, அவன் இந்த யுத்தத்தில் ஜெயிச்சதுக்கான காரணம் உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி அவன் நம்பினான். பாருங்க, அப்போ இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையில் நாம் எதை விசுவாசிக்கணும்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலை நீங்கள் நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் போராடிட்டு இருக்க இந்த சூழ்நிலையை எப்படியும் ஜெயிச்சிருவீங்க. ஆலோசனை கத்தராக இருந்து அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். தேற்றவாள்லாம் இருந்து உங்களை எல்லாவற்றையும் தேற்றி கொண்டு வருவார். நீங்கள் விழுந்துட்டீங்களா, ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டு ஒன்றும் இல்லை மறுபடியும் முயற்சி பண்ணு, நீ ஜெயிச்சிடலாம்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு வருடத்துலேயும் உங்களை விட்டு கொடுக்காத தேவன். ஆமேன். பிரச்சனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு விரோதமாக வருகிறாங்களா, அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களை திசை திருப்பி விடுகிற ஆண்டவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், உங்களை யாரும் குறை பேசாத அளவுக்கு பார்த்துக்கிற ஆண்டவர், உங்களை யாரிடத்துலையும் விட்டு கொடுக்காத ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. கவலையே படாதீங்க, ஜெயம் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்காரு. ஏன்னா நீங்கள் அவர் பிள்ளையாக இருக்கீங்க, அவர் உங்கள் தேவனாக இருக்கிறாரு. நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே எங்களோட பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கவனை காட்டிலும் எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அப்பா இந்த நாளில் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள்ள ஜெயங்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு தைரியப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களோட கூட இருந்து ஆலோசனை கர்த்தராக எங்கள் ஆலோசனை கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே தைரியப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை ஜெயிக்கிறதான பலன் உண்டாகட்டும். எங்களோட நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே பிதா எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவரை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படத்தக்கதாய் தெளிந்த புத்தி ஞானம் அறிவு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற வேளையில் ஏற்ற ஆலோசனை கொடுப்பீராக. சத்திய ஆவியானவர் சத்திய வசனத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரை சரி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.